கணக்கு ஒப்புவிப்பார்கள். உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறவருக்கு அவர்கள் கணக்கு ஒப்புவிப்பார்கள். இதற்காக மரித்தோரானவர்கள் மனுஷர் முன்பாக மாம்சத்திலே ஆக்கினைக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தும் தேவன் முன்பாக ஆவியிலே பிழைக்கும்படியாக அவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அப்போஸ்தலர் பேதுரு தேவனுடைய ஊழியக்காரருக்கு ஆறுதலான வார்த்தைகளை எழுதுகிறார். துன்மார்க்கர்கள் தங்களை நியாய தீர்ப்பு செய்கிற தேவனுக்கு முன்பாக கணக்கு ஒப்புவிப்பார்கள். நியாயாதிபதியாகிய கர்த்தர் அவர்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கு விரோதமாக அவர்கள் பேசிய எல்லா தூஷண வார்த்தைகளையும் குறித்து அவர்கள் கர்த்தருக்கு கணக்கு ஒப்புவிப்பார்கள். நம்முடைய கர்த்தராகிய தேவன் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறார். விசுவாசிகள் தங்கள் பாவங்களுக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறார்கள். கர்த்தருக்குள் நாம் உயிரோடு இருக்கிறோம். துன்மார்க்கரோ நீதிக்கு மரித்து பாவத்திற்கு பிழைத்திருக்கிறார்கள். இவர்கள் பாவத்திற்கு மரிக்காமல் பாவத்தில் மரித்திருக்கிறார்கள். சுவிசேஷம் எல்லோருக்கும் அறிவிக்கப்படுகிறது. நல்லோருக்கும் அறிவிக்கப்படுகிறது, தீயோருக்கும் அறிவிக்கப்படுகிறது. உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் அறிவிக்கப்படுகிறது, மரித்தோருக்கும் அறிவிக்கப்படுகிறது. நம்முடைய பாவங்களுக்கு நாம் மரித்து போனோம். அதை தொடர்ந்து தேவனுக்குள் பிழைத்திருக்கிறோம். சுவிசேஷம் விசுவாசிகளின் ஜீவியத்தில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. துன்மார்க்கருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டாலும் அவர்கள் தங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புவதில்லை. ரட்சிக்கப்பட்டு நீதியின் கிரியைகளை வெளிப்படுத்துவதில்லை. இவர்கள் பாவத்தில் மரித்து போனவர்கள். விசுவாசிகளாகிய நாமோ பாவத்திற்கு மரித்திருக்கிறோம். மனுஷர் முன்பாக நாம் மாம்சத்திலே ஆக்கினைக்குள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். மனுஷர் தங்களுடைய மாம்சத்தில் விசுவாசிகளை உபத்திரவப்படுத்துகிறார்கள். மனுஷர் முன்பாக நாம் மாம்சத்திலே ஆக்கினைக்குள்ளாக்கப்பட்டிருந்தாலும் தேவனுக்கு முன்பாக நாம் ஆவியிலே பிழைத்திருக்கிறோம். தேவன் எல்லா மனுஷரையும் நீதியாய் நியாயம் தீர்க்க வேண்டும். ஆகையினால் எல்லா மனுஷருக்கும் சுவிசேஷம் ஒன்றுபோல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உயிரோடு ஜீவிக்கிறவர்கள் இப்போது சுவிசேஷத்தை கேட்பது போல மரித்தவர்கள் ஏற்கனவே கேட்டிருப்பார்கள். சுவிசேஷம் ஆபிரகாமிற்கும் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கும் ஆபேல், ஏனோக்கு, நோவா மற்றும் அனைவருக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களையும் சுவிசேஷத்தை கேள்விப்படாதவர்களையும் அவர்களுடைய மனச்சாட்சி சாட்சியிடுகிறபடி தேவன் நியாயம் தீர்ப்பார். எல்லா மனுஷரும் தங்களுடைய ஆவியிலே தேவனுக்கு முன்பாக பிழைத்திருப்பார்கள். மனுஷருடைய ஆவி ஒருபோதும் மரிப்பதில்லை.